வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுகவீனம் காரணமாக உயிரிழந்த ஆசான், நாட்டியமே இறுதி மரியாதை, நெகிழ வைத்த இறுதி நாட்டியம், கண்ணீரில் நனைந்த மாணவர்கள். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை சபையில் இருந்து வெளியேற்றுவது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இடுப்பில் கிள்ளியது சரியா, அடிக்க சென்றது சரியா? அர்ச்சுனாவுக்காக குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன். கிளிநொச்சி மாவட்டத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொண்ட அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். என்றால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சபையிலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் பொழுது காணொலியிலே பார்த்த பொழுது ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கதிரையிலே அமர்ந்திருந்தார். அந்த இடத்துக்கு நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அவருடைய கையை பிடிக்கிற மாதிரி அந்த காணொலியிலே வந்தது அமைச்சர் அவர்கள். பேசில் ராஜபக்ஷவிற்கு பெரும் சிக்கல், மீண்டும் பிடியாணை உத்தரவு, பிணையாளர்களுக்கு வெளியான கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம், விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு, கால அவகாசம் இல்லை. இலங்கையில் பெரும் சோகம், தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலையில் தீ விபத்து, பலர் பலி. நாட்டில் டெங்கு மரணங்கள் உயர்வு, 77,000 கடந்தது பாதிப்பு, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை, மரணங்களும் அதிகரிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட மொத்தம் 31 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாம் அரசியல் ரீதியில் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார முன்னதாக பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்று நீதியமைச்சர் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என எதிர்க்கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பிரேரணை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாடாளுமன்ற நடைமுறைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட உள்ளன. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பரபரப்பை தொடர்ந்து கூட்டம் பாதியிலேயே இடைநிறுத்தப்பட்ட சம்பவம் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திருவையாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தென்னை செய்கை திட்டம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். அத்துடன் அந்த திட்டத்தில் தென்னை நாற்று விநியோகம் மற்றும் நடுகை நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டிய அர்ச்சுனா எம்பி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். இதனால் அங்கு பதற்ற நிலை நிலவியது. இந்த நிலையில் குறித்த இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்றைய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அதே போலதான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொண்ட அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். என்றால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சபையிலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் பொழுது காணொலியிலே பார்த்த பொழுது ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கதிரையிலே அமர்ந்திருந்தார். அந்த இடத்துக்கு நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அவருடைய கையை பிடிக்கிற மாதிரி அந்த காணொலியிலே வந்தது அமைச்சர் அவர்கள். அதுக்கு முதல் அவர் இடுப்புன கிள்ளின வீடியோ ஒன்று வந்திருந்தது, அது வேறு விஷயம். இடுப்புன கிள்ளினது சரியா, அடிக்க போனது சரியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை சபையை விட்டு வெளியேற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் அந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஊழல் சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. அப்போ இன்று கோப்லே ஊழல்வாதிகளை கண்டுபிடிச்சி நீங்கள் விசாரணை செய்கிறது நியாயம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் I had another 2 minutes. You are trying to wind up because it's 12:30, so I'll wind up within a minute. It's 12:30 now. Okay. I'll wind up, sir.
இதேவேளை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்ததால் அரசாங்கம் அஞ்சுகிறது எனவும் நாங்கள் சேர்ந்ததால் தமிழ் பேசும் மக்களுக்கு நன்மைதான் கிடைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், அதே போலதான் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது மிக முக்கியமான 3 பிரதான விடயங்களை முன்வைத்து தான் கௌரவ பிரதி சபாநாயகரை நாங்கள் செயல்படுறோம். புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், அதே போல தான் இந்த சமூகங்கள் முகம் கொடுக்கும் காணி பிரச்சனை சம்பந்தம். இது சம்பந்தமாக பிழையான கோணங்களிலே பல விடயங்களை வெளியிலே சொல்ல முயற்சி இருக்கிறது. உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், அது பிழையான விடயம். எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேணுமென்றதிலே உறுதியாக இருக்கிற கட்சி. அந்த பொறுப்பை முன்னெடுக்கிறதிலே தமிழ் பேசும் கட்சியில் அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதென்றது ஒரு தவறான விடயம். இது தேவையில்லாத விடயம் என்றெல்லாம் சொல்றது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய தரப்பினரால் அதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம். ஏனென்றால் கடந்த காலத்தை சொல்றார்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இல்லை, வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் ஒன்றை சொல்றார்கள், இந்த மக்கள் ஒன்றை சொல்றார்கள், மலைய மக்கள் ஒன்றை சொல்றார்கள். ஆனால் இன்று எல்லா இனங்களும் மூவின, அதாவது தமிழ் பேசும் சமூகத்தில் இருக்கிற 3 தரப்பினரும் ஒன்றாக இணைந்து இந்த 3 விடயங்களை வலியுறுத்தும் பொழுது இது சம்பந்தமாக இது வேண்டாம், இது தவறான விடயம் என்று சொல்றது என்னை பொறுத்தளவிலே அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் இருக்க வேண்டும். அது அரசாங்கத்துக்கு தான் பாதிப்பை தவிர நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுலே தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது நன்மை தான் இருக்கும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவை மாத்தறை நீதிமன்றம் இன்று மீண்டும் நீடித்துள்ளது. மாத்தறை எலியகந்த பகுதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பான வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தொடர்ச்சியாக 2வது முறையாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சரின் 4 பிணையாளர்களுக்கும் தலைமை நீதவான் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பெசில் ராஜபக்ஷவை அடுத்த விசாரணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். மாத்தறை பிரதான நீதவான் சத்துர திசாநாயக்க முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பாதுகாப்பு மற்றும் போர் பதட்டம் காரணமாக குவைத்துக்கான தனது விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குவைத்துக்கான அனைத்து விமானங்களும் ஜூலை 20, 2026 முதல் ஜூலை 26, 2026 வரை இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயண திட்டங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மேலதிக தகவல்கள் மற்றும் உதவிகளுக்காக பயணிகள் 1979 அல்லது 9411777197 அல்லது வாட்ஸ்அப் இலக்கமான 0744441979 என்ற இலக்கங்கள் மூலம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தொடர்பு கொள்ளலாம். மேலும் தங்களின் பயண முகவரை அணுகவோ அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட்டு சமீபத்திய அறிவிப்புகளை பெற்றுக்கொள்ளவோ பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் காலக்கெடு எதிர்வரும் 23ஆம் திகதியுடன் நிறைவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாதிருப்பது விண்ணப்பத்திற்கான தடையாக அமையாது என்பதால் அனைத்து தகுதியான விண்ணப்பதாரர்களும் காலக்கெடுவுக்கு முன்னர் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களின்படி விண்ணப்பங்களை முறையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எந்தவொரு காரணத்திற்காகவும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1911 என்ற துரித சேவை இலக்கம் அல்லது 0112784537 அல்லது 0112786616 அல்லது 0112784208 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவும் 0112784422 என்ற தொலைநகல் இலக்கம் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஹோமாகம கட்டுவான தொலைத்துறை வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட போது தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் கோட்டை மற்றும் தெஹிவளை மாநகர சபைகளிலிருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்களின் தீவிர முயற்சியினால் தற்போது தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள்
கொண்டுவரப்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலைக்குள் மேலும் யாரேனும் சிக்கியுள்ளனரா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் தீ பரவ தொடங்கிய தருணத்தில் சிலரை ஒருவர் பாதுகாப்பாக வெளியேற்றியதாகவும் மேலும் சிலர் தொழிற்சாலையின் பின்புற நுழைவாயில் வழியாக வெளியேறியிருக்கலாம் என கூறியுள்ளார். இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையிலிருந்து இதுவரை 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோய் பரவல் நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 3 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை 77,000க்கும் அதிகமானோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 984 புதிய நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போது நாடு முழுவதும் 162 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் மே மாதத்தில் 8,590 பேரும் ஜூன் மாதத்தில் 21,537 பேரும் ஜூலை மாதத்தின் முதல் 20 நாட்களில் மட்டும் 21,650 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயின் இறப்பு விகிதம் 0.07% பதிவாகியுள்ளது. மாகாண வாரியாக பார்க்கும்போது மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 40,573 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது மொத்த நோயாளர்களில் 52.67% தென் மாகாணத்தில் 11,867 பேரும் மத்திய மாகாணத்தில் 6,492 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட வாரியாக கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 16,164 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் 15,314 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் புகழ்பெற்ற பரதநாட்டிய ஆசிரியரும் கலாபூசணம் மற்றும் பரத சூடாமணி பட்டங்களை பெற்றவருமான பிபித்ரா கிருபாகரனின் இறுதிச் சடங்குகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை உணர்வு பூர்வமாக நடைபெற்றன. இதன்போது அவரது மாணவ மாணவிகள் தங்கள் அன்புக்குரிய குருவுக்கு கண்ணீருடன் நாட்டியாஞ்சலி செலுத்திய நிகழ்வு பலரையும் நெகிழ வைத்துள்ளது. மட்டக்களப்பில் பரத கலாலயா என்ற நாட்டிய பள்ளியை நிறுவி பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான சுவித்ரா கிருபாகரன் இலங்கையில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் அதன் கிளைகளை உருவாக்கி நூற்றுக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரியவராக போற்றப்பட்டார். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரதநாட்டிய கலையின் வளர்ச்சிக்கும் பரவலுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. பல தசாப்தங்களாக கலை சேவையில் ஈடுபட்டு தனது மாணவர்கள் வழியாக பரதநாட்டியத்தின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டு மரபையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுகவீனம் காரணமாக அவர் காலமானார். தொடர்ந்து நேற்று மாலை அவரது இல்லத்தில் இறுதி கிரியைகள் நடைபெற்றன. இந்த மரியாதையின் ஒரு பகுதியாக அவரது மாணவ மாணவிகள் தங்கள் குருவின் நினைவாக கண்ணீருடன் நாட்டிய சமர்ப்பணத்தை நிகழ்த்தினர். உணர்வுகள் பொங்கிய இந்த நாட்டியாஞ்சலி அங்கு திரண்டிருந்த அனைவரின் மனதையும் உருகச் செய்ததுடன் அதன் காணொளிகள் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்ரி நேசன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், கலைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். பரதநாட்டிய கலைஞின் வளர்ச்சிக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த சுவித்ரா கிருபாகரனின் அரிய கலைப்பணி அவர் உருவாக்கிய மாணவர்களின் வழியாக என்றும் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.